Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ட்ரீம் லேண்ட் வாங்கணும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம லேண்ட் வாங்கி பென்சினாக போட்டதுக்கப்புறம் வந்து சரியாக லேண்ட் கிட்ட போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லாமே பார்க்கலாம். அண்ட் வந்து தீபாவளி வரப்போகுது, அதுக்காக வந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன்னா கிராக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எங்கடா வெடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் ஹைவேஸ்ட்டில் போயிட்டு ஒரு எம்டி கிரவுண்ட் இருந்தது, ஹைவே பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வெடித்தோம். பட் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே போகணும் அவசியம் இல்லை, நம்மளுடைய லேண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வெடித்து உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம போயிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸோட கவரை வந்து பிரிச்சுட்டோம். கீழே ஸ்ட்ரீமை வந்து ஜாலியாக பட்டாசை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. பார்க்க தான் போகிறேன் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்டாசு அடிக்கும் போது ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. இப்போதான் கொஞ்சம் விவரம் தெரியுற வயசு. ஜஸ்ட் ஒரு ட்ரிம்மர் சவுண்ட் கிட்டே பயப்படுறாங்க. பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணலாமா? டடான் டடான் டடான். ஸோ கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தீபாவளிக்கு பட்டாசு ஆர்டர் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ரேணுஸ்ரீ வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாக ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்டில் ஆர்டர் போகிறீங்க அப்படின்னா கிச்சு KICHU அப்படின்ற கூப்பன் கோடை வந்து நீங்கள் அவங்க வெப்சைட் யூஸ் பண்ணால் வந்து 10% ஆஃப் கிடைக்கும். ஜென்ரலாகவே இவங்க பட்டாசு எல்லாமே வந்து 50% ஆஃபர் தான் இவங்க சேல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் வேணும்னா நீங்கள் கிச்சு அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும். இவங்க வெப்சைட் லிங்க்கு, அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பரு, அதுக்கப்புறமா கால் பண்ணி பேசுகிற நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒன்றுனா அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னோட ஃபேவரட், போன வருஷம் எல்லாருக்குமே தெரியும். நான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வெறும் ஃப்ளவர் பாட்டா தான் ஆர்டர் பிடிச்சாங்க, வெடி ஆர்டர் கூடவே விட மாட்டேன்றாங்க. ஆமா, இவங்க வந்து அந்த ஒரு சத்த வெடி போட்டோனே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால அது வேணாம், எனக்கு வந்து புஸ்வானமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் புஸ்வானமா தான் ஆர்டர். வெறும் ஃப்ளவர் பாட் தான். இது எல்லாமே டிஃபரெண்ட் பாருங்க. மோஸ்ட்லி இதுல அதான் இருக்கும். இது எல்லாமே ஃப்ளவர் பாட் தான், ஆனா டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா எனக்கு கலரா பாக்குறோம் பாருங்க. இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட் தான். இங்க பாருங்க, சின்சன், யாருக்கெல்லாம் சின்சன் பிடிக்கும் கமெண்ட்ல. இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட் தான். அதுக்கப்புறமா இதான் சங்கு சக்கரம், முக்கியமான ஐட்டம், என்னோட ஃபேவரட் கம்பித்ரி. சோ இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி தரீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா வாங்கி தரலாம். ஏன்னா இதுல இருந்து நம்ம தச்சுக்கும் வந்து நம்ம அனுப்பி விட போறோம். ஸோ மெயினாக ரேணுஸ்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நான் இதுக்கு மேலே பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, இதுல நம்ம லோக்கல் ஷாப்ல வாங்குவோம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஞ்சி பண்ண அவங்க பூத்தொட்டி, கம்மி மத்தாப்பு, சங்கு சக்கரம் அதெல்லாம் வாங்குவோம். அதுலயும் பாதி வந்து வெடிக்காது. பட் இவங்களாம் வந்து சிவகாசிலே வந்து இது பண்றதுனால உண்மையா சொல்றேன், போன வருஷம் வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். எல்லாமே சூப்பராவே இருக்கு. இங்க பாருங்க, எல்லாமே கலரா இருக்கு. நான் இது வாங்கவே விட மாட்டேன்னா அப்பயும் எனக்கு தெரியாம இவங்க போட்டாங்க. தீபாவளினா என்ன, கோலத்துல வந்து இந்த மாதிரி லட்சுமி வெடி, இந்த மாதிரி வெடிலாம் வச்சு பேப்பர் கதற ஒண்ணும் இல்ல, அதுதான். அதனால வந்து இதுவும் ஒரு புஸ்வானம் கலரா இருக்கு. இதுல ஃபுல்லாமே இங்க பாருங்க. ஆமா, இதுவும் புஸ்வானம் தாங்க. எல்லாமே வந்து ஃப்ளவர் பாட் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து நைட்ல எல்லாமே ஆனா டிஃபரெண்ட், அதாவது எல்லாமே ஒரே மாதிரி வர்றதெல்லாம் கிடையாது, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து சங்கு சக்கரம். என்னோட ஃபேவரட் மயில் வரும்ல அது, அதாவது இதோட அந்த பொறி, அந்த அது என்ன சொல்லுவாங்க அது பேரு, எரியும் போது தீப்பொறி வரும்ல, அந்த தீப்பொறியில மயில் டிசைன் வரும். இது எனக்கு போன வருஷம் ஞாபகம் இருக்கு, அதனாலதான் இந்த வருஷமும் இது ஆர்டர் போட்டதே. ஸோ இதுவாச்சா, இந்த பாக்ஸ்ல ஃபுல்லாமே இப்போ வரைக்குமே வெறும் இதுதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ட் மேல போய் வெடிக்கல, இது கூட எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்காங்க பாருங்க. அது கூட வந்து ஷார்ட் தான், அதாவது 4-in-1 புஸ்வானம், ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் இதோ மேல போய் வெடிக்கிறது, இந்த மாதிரி 4 டைப் ஒரே இதுலயே வரும். இது ஒரு டைம் வெடிக்கிறது இல்ல. நல்லா பாக்ஸே பெருசா இதெல்லாம் நான் தான் பார்த்து ஆர்டர் போட்டேன். ஏன்னா இவங்க எல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது, அதனால நான் அதெல்லாம் போட்டு ஆர்டர் போட்டது. அதாவது நான் என்னன்னா புஸ்வானம் எல்லா புஸ்வானத்துலயுமே 2 ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால இது பாருங்க, இது கூட ஃப்ளவர் பாட் தான். எல்லாமே டிசைன் ஃப்ளவர் பாட்லயே வந்து டிசைனா இருக்கும் ஃப்ளவர் பாட். இப்போ நம்ம ட்ரெஸ்ல இப்படி ஒரு ட்ரெஸ் ஒரு மாதிரி, அது மாதிரி வந்து ஃப்ளவர் பாட்லயே ஒண்ணு வந்து வேற டிசைனா வரும். இங்க பாருங்க, டைரி மில்க், மஞ்சி, இது சுத்துறது, இதெல்லாமே வந்து சாக்லேட்ஸ். இதெல்லாமே அதாவது ஒண்ணு பத்த வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்தே வந்து சுத்தும், கொஞ்ச நேரம் புஷ்ன்னு வரும். அது வந்து பாம். இங்க பாருங்க, இது வந்து இதுவும் 2 ஆப்பிள், இது வந்து மேங்கோ. இது வந்து
இல்ல 3 in 1 இங்க பாருங்க. புஸ்வானோ அப்புறம் வந்து படபடன்னு வெடிக்கிற மாதிரி, அப்புறம் இது என்னோட ஃபேவரட் ஸ்மோக் கடைசில வர்ற மாதிரி. சோ மாதிரி இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குது எல்லாமே. வந்து போன வருஷம் நான் பார்க்கவே இல்லல்ல, நல்லா இருக்குது. லாஸ்ட் இயர் பார்க்காத வெடி கூட இந்த டைம் நிறைய வந்து. இங்க பாருங்க டின்னு இந்த டின்னு கண்டிப்பா தெரியும். போன வருஷம் ரொம்ப மெலிசா இருந்துச்சு, இது நல்லா இந்த டைம் வந்து நல்லா கொஞ்சம் புஜிடிகா இருக்கு டின்னு. இது வந்து நம்ம போன வருஷம் பார்த்தா மோஸ்ட்லி இதுல வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடியில ரிப்பீட்டடா ஆர்டர் வந்து போட்டிருக்கோம். இதுவும் புஸ்வானம் தான். இது வந்து 50 ஷாட். சோ போன டைம்லாம் நம்ம வெடிக்கும் போது பயந்து வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ஆமா பயந்து வெடிச்சோம். எங்கடா போய் வெடிக்கும் இல்ல ஒரு இடத்துக்கெல்லாம் போனோம். ஆனா இந்த டைம் வந்து நம்ம ட்ரீம் லேண்ட்ல 30 ஷாட். இது வந்து பாருங்க 30 ஷாட். ஆமா வச்சு வெடிக்கிறது தான் எல்லாத்தையும். இல்ல அவ்வளவுதான். பாக்ஸ் காலி. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து காலி. இப்போ செகண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணலாம் வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மியூசிக். இது வந்து மியூசிக் நல்லா சவுண்ட் நல்லா வரும் இதுல. இது தச்சுக்கு பிடிக்கும். இதுதான் அங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோமே. அதான். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கயிறு. இன்னொரு பட்டர்ஃப்ளை, அதாவது அதுல விட்டு போச்சுல அந்த பட்டர்ஃப்ளை இது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாம். இது எல்லாமே வந்து பாம். இங்க பாருங்க. காசே. மணி இந்த பேங்க். இத வெடிச்சு நான் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்ச எல்லாமே வந்து நான் எடுத்து பீரோல வச்சிருக்கேன். ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே தெரியும் இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போய் வாங்குவோம்ல, அது மாதிரி தான் வெடிச்சு சூப்பரா இருந்துச்சுங்க. அதனால எடுத்து வச்சிருக்கேன். இந்த டைம் எடுத்து வைக்கிறேன். இது வந்து சங்கு சக்கரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த லட்சுமி வெடி, குட்டிசி பெரிசி எல்லாம் பிஜிலி வெடி. கரெக்டா எழுதி இருக்குடா. நான் தான் அப்படி சொல்றேன்னு நினைச்சேன். பாருங்க ஊசி பட்டாசு கையில வச்சு போன தடவை வெடிச்சு தூக்கி போட்டுட்டு இருந்தேன் முதல் தடவை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சமோசா வெடி. சமோசா இது பாருங்க சாப்பிடுறீங்க சமோசா தீபாவளிக்கு. தீபாவளி கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பலகாரம் செய்வாங்க. அந்த கான்செப்ட்ல வந்து ஸ்வீட்ஸ் வெடி, அதுக்கப்புறம் பலகாரம் இது குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்ல. ஜாய் இதெல்லாம் சூப்பரா இருக்கு பார்க்கவே. சங்கு சக்கரம் என்னது இது 100 சரம். 100 இல்ல சரம், குட்டி சரம். குட்டி சரம். சோ இது ரெண்டு போட்டு இது அதுல விட்டு போன சங்கு சக்கரம். பூ தொட்டி தான் இது. என்னது ராக்கெட். இது நம்ம தேட ராக்கெட் வைக்க முடியாது, நம்ம எங்கனா போயிட்டு லேண்ட்ல இருக்கும்போது வைக்கலாம். என்னது இது? அண்ட் இதுவும் குட்டி குட்டி ஃப்ளவர் பாட். இது எல்லாமே இதுவும் சரம். இங்க பாருங்க அபிக் பிடிச்சது ரொம்ப பிடிச்சது இதுதான். இதுவும் கூட இது வந்திருக்கு கலர். இது ஸ்மோக் போகும் இல்லைங்களா, அதுதான். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் வேஸ்டா போச்சு. அதாவது அதுல நான் தான் ஒரு சம்பவம், அது எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியாம அது மேல இருந்து புடிச்சு புடிங்கிட்டு அதனால ஒரு 2 வீணா போச்சு லாஸ்ட் டைம். சோ இது எல்லாமே ஃப்ளவர் பாட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 4 in 1 சங்கு சக்கரம். 4 டைம் வந்து டிஃபரெண்டா சுத்துறேன். லாஸ்ட் இயரே நான் பார்த்தேன் இத. இது கலர் தீப்பெட்டி. ஆமா தீப்பெட்டி. அக்காவை நானும் இதுக்கு தான் அடிச்சிட்டு கிடப்போம் தீப்பெட்டிக்கு. இப்ப ஆனா இவ்வளவு பெருசா இருக்கு. நாங்க வாங்கும் போதெல்லாம் சின்னதா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூத்தொட்டி, கம்பி மத்தாப்பு. இது மேல போய் வெடிக்கும்ல அது ஷார்ட்ஸ், வல் ஷார்ட்ஸ். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேணுஸ்ரீல இருந்து கேலண்டரும் அமைச்சிருக்காங்க. எங்க என்ன சாமி 2025 பெருமாள் சாமி கேலண்டர் வந்திருக்கு 2025. எந்த வருஷமும் காசு கொடுத்து கேலண்டரே வாங்குறது இல்லைங்க. பாருங்க அடுத்த கிஃப்ட் அங்க பாருங்க. ஏய் இவங்க கிட்ட வெடி வாங்குனா gift எல்லாம் அனுப்புறாங்கப்பா. இது அன்எக்ஸ்பெக்டட். நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. என்ன இவ்ளோ கம்மியா லேப்டாப் பேக் ப்ளஸ் வந்து நமக்கு பேக் கேலண்டர்லாம் அமைச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஸ்கூலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏய் வெடி வாங்குன லேப்டாப் பேக் தான் ஸ்கூலுக்கு வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்குப்பா. செமையா இருக்குங்க. நான் என்னமோ ப்ளூ கலர்ல இருக்கேன்னு எட்டி பார்த்தேன். கேலண்டர் நானே பார்க்கல. எடுத்து வைக்கலாம். என்னங்கம்மா இது என்னப்பா? இது இல்ல டிஜிட்டல் பாம். இது அடுத்து இதுதான் வந்து அபி கேட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு gift வந்திருக்கு நமக்கு. என்ன gift? ஃப்ளாஸ்க். அப்ப 3 giftங்க. அப்ப இன்னும் அதுல இதெல்லாம் இருக்கும் பார்க்கலாம். இருக்கு அவ்வளவுதான் இருக்கும். இதுலயே வந்து ரேணுஸ்ரீ சிவகாசின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஆமா அவங்கள மறக்க கூடாதுன்றதுக்காக வந்து அங்க பதிவு பண்ணி இருக்காங்க. ஸ்டீல் பாட்டில். அது பிளாஸ்டிக் பாட்டில் இல்ல, சுத்தம்ல அது போர்வீல் ரோல். துப்பாக்கி ஆர்டர் போட்டுருக்கு, அதனால ரோலும் வந்திருக்கு. துப்பாக்கி மேபி வெடிச்சு எடுத்ததுக்கே நம்ம டயர்ட் ஆயிட்டோம். வெடிச்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் கம்பி திரி. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கயிறுங்க. சாக்லேட் சுத்தும்ல கீழ வச்சு. போன தடவை சுத்தலையேன்னு வேடிக்கை பார்த்துட்டு ஒழுங்கா வச்சோன்னு அப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா சரம். 4th gift. என்னது? என்ன இந்த பாக்ஸ்ல வேற கிஃப்டா இருக்கு. சோ வந்து டி-ஷர்ட் வந்து அவங்க gift பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கலர் டி-ஷர்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரியே இதாயிடுச்சுப்பா. மேட்ச் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பத்தும் தானே? பத்தும் கரெக்டா இருக்கு டி-ஷர்ட்.
ஸோ நமக்கு வந்து 4 கிஃப்ட் வந்திருக்கு இதுலேருந்து. தேங்க்யூ ரேணு ஸ்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடி, வெடி இதெல்லாம் வந்து லட்சுமி வெடி, அதெல்லாம் எடுப்பாப்பா லட்சுமி வெடி எல்லாம். பிஜிலி வெடி. ஸோ இது எல்லாமே வெடி தான் இருக்காங்க. அது எல்லாமே ஆமா இந்த டைம் மோஸ்ட்லி வெடி நிறைய போட்டிருக்கீங்க. இல்ல வெடி கம்மியா தான் போட்டிருக்கீங்க. அவங்க ஒண்ணு எது அப்படின்றாங்க. ஸோ வந்து இது இந்த பாக்கெட் வச்சுக்கிறேன். அது காட்டிட்டேன். காட்டிட்டு ஒரு 2 மட்டும் என் பக்கம் வச்சேன். ஓகே ஓகே. ஸோ வந்து நம்மளோட செகண்ட் பாக்ஸும் வந்து காலி. ஸோ இந்த பாக்ஸ் ஆனால் செம்மையா இருந்துச்சு பிரிக்கும் போது கிஃப்ட் வந்ததுனால. அதான் அதை மூடு. இந்த பாக்ஸ் தூக்கி போட்டு நம்ம 3ஆவது பாக்ஸ் பிரிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது பாக்ஸ் ஐயோ முடியலங்க எதுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கொடுங்க நான் போடுறேன். அதோ கொடுப்பா. அடுத்து 3ஆவது பாக்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது பாருங்க மெயின் ஐட்டமே. நம்ம ஆர்டர் பண்ண மெயின் ஐட்டமே இங்கே தான் இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன பொருள் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய பொருட்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 2000 ரூபாய். இது கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று. ஆமா இதுக்குள்ள 2000 ரூபாய் 1700 சில்லற ரூபாய். இதுக்குள்ள மொத்தமா எத்தனை எடுத்துமா எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு வாங்கினாலே போதும். என்ன கேட்டா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 55 ஐட்டம் இருக்கும். இதுல பாருங்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி சூப்பரா அப்படியே நீங்க யாருக்காச்சும் எல்லாமே என்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க இருக்கும். இது வந்து நான் 2 பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. அதே மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல கரெக்டா 55 பொருள் எல்லாத்துலயுமே ஒன்னு மட்டுமே 1700 சம்திங் என்னவோ வந்துச்சு. அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல 55 ஐட்டம்லாம் இவ்வளவு வெயிட்டா வேற இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுவே இன்னொரு பாக்ஸ் இங்க பாருங்க. இது வந்து 2 பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆமா ரெண்டுமே கரெக்டா வந்திருக்கு. இதுல வந்து எனக்கு இன்னும் முக்கியமான நான் தான் இது வந்து நான் தான் ஆர்டர் பண்ணேன். இங்க பாருங்க சாரி இந்த பக்கமா இங்க பாருங்க துப்பாக்கி போட் துப்பாக்கி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோல் கேப் தான். ஆனா வெடிக்கும் போது சூப்பரா இருக்கும். நான் வந்து போட்டு கண்டிப்பா வெடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சூப்பரா இருக்கும் துப்பாக்கி எல்லாம் பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல இன்னும் துப்பாக்கி ஆர்டர் போட்டிருக்கேன். இங்க பாருங்க இதெல்லாம் வந்து கேப் போட்டு வெடிக்கிறது. இதுல வந்து சென்ட்ரல்ல ஃபயர் வரும். இங்க வந்து சூப்பரா இருக்கும். அதனால வந்து இது 2 ஆர்டர் போட்டுக்கிறேன். இது வந்து மேல போய் அது மட்டும் இல்ல இருங்க இன்னொரு துப்பாக்கி ஆர்டர் போட்டுக்கிறேன். லோக்கல் ஷாப்ல வந்து சம்மர் அடிக்கிறாங்க. சிவகாசி நம்ம டைரக்டா வாங்கினா நம்ம சம்மர் ரேட் கம்மி. அது எல்லாமே ஆமா இது என்னோட ப்ராடக்ட். இதுவும் வந்து கம்பி திரி தான். நீட்ட கம்பி திரி. இதுவும் கம்பி திரி. இங்க பாருங்க இது வந்து ராக்கெட். இது வந்து மேல போய் வெடிக்கும்ல அவுட். இது பாருங்க அவுட் ஒண்ணு. இங்க பாருங்க இது எல்லாமே அவுட். இதுவும் அவுட். சோ வந்து மேல போய் வெடிக்கிற அவுட் எல்லாம் வந்து இந்த பாக்ஸ் அத வெயிட்டா இருந்துச்சுன்னு பார்த்தேன். இதுவும் அவுட் தான். இந்தாங்க இதுவும் அவுட் தான். சோ இதெல்லாம் வந்து கம்பி திரி எல்லாமே பெரிய கம்பி திரிங்க. இது இங்க பாருங்க. ஏன்னா வந்து இவ்வளவு புஷ்வான் இருக்குது இல்ல எல்லாம் வெடிக்கிறது கம்பி திரி தான் மெயின் நம்மளுக்கு. அதனால இவ்வளவு கம்பி திரியும் சாட்டையும் மெயின். அதனால நாங்க உங்களோட இது வந்து ரோல் கேப் நான் போட்டு வெடிச்சு காட்டுறேங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து ஹெலிகாப்டர் மேல வந்து பறந்து போய் வெடிக்கும். அது அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து சின்ன கம்பி திரிங்க. இது எல்லாமே சின்ன கம்பி திரிங்க. இது வந்து மேஜிக் ஜீபூம்பா. இங்க ஒண்ணு இருக்கு கையில. ஜீபூம்பா இன்னும் இருக்குமே டோகுவர். இதெல்லாம் ஜீபூம்பா. எத்தனை இதெல்லாம் சூப்பராக தெரியுமா? ஜீபூம்பா உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. இது எல்லாமே ஜீபூம்பா தான். சோ அதுக்கப்புறமா இது வந்து லாலிபாப். இங்க பாருங்க இது வந்து கோன் மியூசிக்கல் கோன். அண்ட் வந்து இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கம்பி திரிங்க. இது அண்ட் இதுவும் வந்து கம்பி திரி. இது பாருங்க கிரிக்கெட் பேட். பேட் பால் இது. ஆமா பேட் பால். இது இதுவும் கிராக்கர்ஸ் தான். கிரிக்கெட் 6 பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெடிச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. எல்லாமே வெடிமா. இது வெடி டிஃபரெண்ட் வெடி. கிஃப்ட் எல்லாம் இல்ல வெடி. இது ஃபைனலா வந்து நம்ம வாங்கின பில். அது பில் ஃபைனலா நம்ம எத்தனை பேஜுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் பாருங்களேன். 1 2 பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 கிராக்கர்ஸ் 4. இரு இன்னும் பில்லு எங்க காட்டுறோம். இன்னும் எங்க பட்டாசுலாம் இங்க போயிடு. அதெல்லாம் இதெல்லாம் ஜீபூம்பா அதெல்லாம் காட்டியாச்சு. அது என்னது ஷார்ட்ஸ். இதுவும் ஷார்ட். இது வந்து 15 ஷாட். இது இந்த ஜீபூம்பா எத்தனை தான் வாங்குனீங்க? வந்துகிட்டே இருக்கு. நான் தான் வெப்சைட்ல போய் ஆர்டர் போட்டேன். கேமரா ஆர்டர் போட்டிருக்கீங்களா இந்த தடவையும்? ஆமா இது வந்து கண்ணுக்கு நல்லா ஃபிளாஷ் டக் 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 டக்னு நான் சேம் இத பத்த வச்சிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா குழந்தைங்க பாப்பாங்க. எனக்கு தான் அது செட் ஆகல. இது வந்து மேல போய் வெடிக்கிறது. ஸ்கை. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாக்ஸ் காலி. பில்லு வந்துருச்சு. வந்து நம்ம மொத்தம் டோட்டலா எத்தனை ஐட்டம் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம்? எங்க லாஸ்ட் பேஜ் என்னப்பா கம்மியா காட்டுது. இரு சீரிஸ் கடை ஸ்டார்ட் ஆகுதா?
அதாவது நம்ம 2 3 போட்டிருக்கோம்ல, அப்ப அது அந்த கணக்குல வராதுல. ஒரே வெடியில நம்ம 4 5 போட்டிருக்கோம். ஐட்டமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 117 ஐட்டம் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். அதுல வந்து குவாண்டிட்டி வந்து நிறைய இருக்கு. இங்க பாருங்க 5 7 சோ அது மாதிரி வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். எல்லாமே 5 5 இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்குது எல்லாம். இதுலயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க gift வந்து என்னென்ன இருக்கு சொல்லி டி-ஷர்ட், பேக், கேலண்டர் அதெல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுப்புல என்ன வச்சிருக்கீங்க? முட்டையா? ஓகே ஓகே. சோ வந்து இவ்வளவு தாங்க இப்போதைக்கு கிராக்கர்ஸ் இருக்கு. நம்ம இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து வெடிச்சு காட்டலாம். அங்க போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து இடத்துல போய் வெடிக்கலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து சென்டரில் நிறைய விஷயங்கள் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லேயே தெரியும். நாங்கள் வந்து அன்றைக்கி வேறு காஸ்டியூமில் வந்து இன்றைக்கி வேறு காஸ்டியூமில் இருக்கோம். இது வந்து டீட்டெயிலாக என்ன சொல்லிட்டு வீடியோ போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து வெடிச்சு காட்டுறோம். பாப்பா ஃபஸ்ட்டு என்ன கையில் வச்சிருக்கேன்? உனக்கு பிடிச்ச ஐட்டமா? ஸோ வந்து ஃபஸ்ட் ஐட்டம் வந்து இந்த மயில் பீகாக் தான். இதை வந்து வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க போய் போ போடு. இது பற்ற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீகாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அப்பா இது ஒண்ணே எவ்வளோ நேரம். இங்க பாருங்க இது பாதி தான் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் பிடிச்ச மாதிரி சப்போர்ட் போட்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா ஒண்ணே ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டின்னு. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ வந்து நல்லா பெருசாக ஒரு அகலம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது காலியாக போகுது, அங்கேயே வச்சிரு. இப்போ வந்து அந்த குட்டி டின்னு இதுவும் வந்து ஃப்ளவர் பாட் தான். பார்த்தீங்கன்னா இது டே 2 நேற்றே எங்களால் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி முடிச்சு. அன்டைம் ஆனதுனால வெடிக்க முடியல. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அகைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பூத்தொட்டி வந்து வைக்கிறாங்க. அதையும் வச்சு விட்ருப்பா, அதையும் வச்சு விட்டுரு பக்கத்துலேயே. வைக்க மாட்டேன். இப்போ அதையும் வச்சு விட்டா வருது. இதெல்லாம் வந்து நார்மல் ஃப்ளவர் பாட் தான். இன்னும் ஃப்ளவர் பாட் அதிகமாக இருக்குது. யாருமே தீபாவளி கொண்டாடுது. மாவட்டத்தில் தீபாவளி கொண்டாடுறது எல்லாத்துக்கும். யாரா இவனுக்கு தீபாவளிக்கு தீபாவளி செலிப்ரேஷன். அடுத்து என்னது? அதுவும் ஃப்ளவர் பாட் தான். இது பார்த்து ஸோ நான் குனிஞ்சு என்னால் வைக்க முடியலன்றதுனால அடுத்து பாவா. செம்மையா இருக்கு. இது வந்து 5 கம்பி திரி அப்படியே ரொட்டேட் ஆகுது. சூப்பரா இருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குல்ல. லாஸ்ட் இயர்லாம் நம்ம இது பார்க்கவே இல்லை. இந்தியா தான் இதெல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே. ஸோ அடுத்து என்னது? இது புஸ்வானம். இது மயில் தோகை நான் சொன்னல அது. பக்கத்தில் இது பண்ணுங்க மயில் தோகை. இப்போ இதுல இருந்து மயில் தோகை வரும் பாருங்களா. கலரும் மாறுது, மயில் தோகை வருது பாருங்க. கை தட்டுங்க. பெருசா
ஸோ அடுத்து வந்து புஸ்வானம். ஆண்டி எங்கே ஆண்டி போகிறீங்க? அங்கே வர அடுத்தது இது குட்டி ஃப்ளவர் பாட். அடுத்து நாங்கள் சாக்லேட் வைக்க போகிறோம். கீழே பார்த்து கையில் உங்கள் கையில் உள்ளது பார்த்து, ஏன்னா காலியாக போகுது. அந்த திரியில் பார்த்து வைங்க. திரி இருக்கு பாருங்க, அதில் வந்துருங்க, அது சுத்தம் போயிடுச்சு. நிறையா வருது ஒரு சாக்லேட்குள்ளேருந்து. புஸ்வானம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்கி பார் நம்ம சாக்லேட் பார்க்குறோம்ல, அது மாதிரி வந்து ஸ்வீட் இருக்குது. இது எல்லாம் பண்ணி பார்க்கலாமோ? திரி இங்கே இருக்குது, பார்க்கலாம். அது கரெக்டாக போகும். எல்லாமே வந்து சங்கு சக்கரம் தான். அடுத்து கிண்டர் ஜாய். அடுத்து இந்த செல்ஃபி. நெருப்பு இது பட்டு போகலாம். இந்த கண்ணு கூசம் எல்லாம் செல்ஃபி. அப்பாவே கண்ணு போடுறாங்க. இந்த ஒரு மருந்து எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அது அப்படிதான் பாருங்க, நான் பார்க்கும்போது அப்படியே செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கலாம். டிபி ஃப்ளாஷ் அடிக்கல, அது ஒரு இது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாயின் ஒன்று இருந்துச்சுல, அதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கிண்டர் ஜாயினா போது பாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலரை வந்து வைக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஸ்மோக் வரும். ப்ளூ ஸ்மோக் செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இல்லை இல்லை, ப்ளூ ஸ்மோக் மட்டும் தான் வருது. இந்த மாதிரி வந்து எல்லோ அது மாதிரி நிறைய கலர் இருக்குது. அதனால் நம்ம தீபாவளிக்கு வந்து வைக்கலாம். ஸோ வந்து கலர் வந்து பார்த்தா மூடி ஆகலாம். இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்பெல்லாம் இந்த கலர் தான் வச்சு எல்லாம் பேக்ரவுண்டில் இது பண்ணுவாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து அப்படி பிடிக்கும். ஸோ 3 பாக்ஸ் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து காட்டலாம். ஓகேவா? ஸோ கைஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போதைக்கு கொஞ்சம் தான் வெடிக்க முடியாது. தீபாவளி இல்லைன்றதுனால வந்து நம்மளால் ஸ்ட்ரீட் அவ்வளோ வைக்க முடியல. நான் ஏன்னா வெளியே போய் வைக்காம ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா நான் வெளியே போக முடியல. ஸோ உங்களுக்கு கிராக்கர்ஸ்லாம் வாங்கணும் தீபாவளிக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரியலிஸ்டிக் கிராக்கர்ஸ் வந்து கால் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில் ஃபுல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிச்சு அப்படின்ற கோட் யூஸ் பண்ணால் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜென்ரலாகவே அவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் தீபாவளி வந்து சேஃபாக கொண்டாடுங்க. சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசுலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நாங்கள் வாங்க தீபாவளி இல்லவே இல்லை, பாப்பா வந்து இதுக்கு உள்ளே போட்டாச்சு. ஸோ வீடியோ தொடர்ந்து முடிச்சா ரொம்ப நன்றி. இந்த கை சீக்கி போட்டு அங்கே நத்திரிகள் பார்க்கலாம். டடா.